ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒன் ஷார்ட் ரிவிஷனில் கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். சிபிஎஸ்சி சிலபஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் சாப்டர் 1. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் என்னன்னு தெரியணும். கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னா இந்த ப்ராசஸில் ஒன் ஆர் மோர் ரியாக்டன்ஸ் உங்களுக்கு இன்வால்வ் ஆகி ஒன் ஆர் மோர் ப்ராடக்ட் கிடைக்கும். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். இந்த ப்ராசஸ் அப்போ இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கல. இந்த ப்ராசஸ் அப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ் அந்த ப்ராசஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகுதுல்ல, அந்த ப்ராசஸோட பேரு ரியாக்டன்ஸ். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியூ ப்ராடக்டோட பேர் அந்த நியூ சப்ஸ்டன்ஸோட பேர் ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2mg plus O2 gives 2mgO. இதுல பாத்தீங்கன்னா இது உங்களோட ரியாக்டன்ட், இது உங்களோட ப்ராடக்ட். ஸோ கிடைக்கக்கூடிய நியூ சப்ஸ்டன்ஸ் ப்ராடக்ட், இன்வால்வ் ஆகிற சப்ஸ்டன்ஸோட பேரு ரியாக்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம் ரிப்பனை ஒரு டாஸ்லிங் ஒயிட் ஃப்ளேம்ல நம்ம ஹீட் பண்றோம், பேர்ன் பண்றோம். அப்படி நம்ம ஹீட் பண்ணீங்க அப்படின்னா இதுல இருந்து இந்த மாதிரி ஒயிட் பவுடரி சப்ஸ்டன்ஸ் கீழே கொஞ்சமா துகள் துகளா விழ ஆரம்பிக்கும். அந்த ஒயிட் பவுடரி சப்ஸ்டன்ஸோட பேரு தான் மெக்னீசியம் ஆக்சைடு. ஸோ நம்ம மெக்னீசியம் ரிப்பனை நம்ம ஏர்ல பேர்ன் பண்ணும்போது அதுல ஒயிட் டாஸ்லிங் ஃப்ளேம் வரும் ஏர்ல. அப்போ கீழே விழக்கூடிய அந்த ஒயிட் பவுடரி சப்ஸ்டன்ஸோட பேரு தான் மெக்னீசியம் ஆக்சைடு. இதுல என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். பேர்லயே ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸோ மீன்ஸ் எக்ஸிட். ஸோ ஹீட் அந்த ப்ராசஸ்ல வெளியில வரும், அதனால அதோட பேரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது மெக்னீசியம் Mg ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது பிளஸ் O2 ரெண்டும் சேர்ந்து 2MgO. ஏன்னா கிடைக்கக்கூடிய அந்த ஒயிட் பவுடரி சப்ஸ்டன்ஸோட பேரு மெக்னீசியம் ஆக்சைடு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் கர்டு. மில்க் நமக்கு சோறாகி கர்டு கிடைக்கிறது, நம்ம வீட்டில் ஃபுட் குக் பண்ணுறது, அப்புறம் நம்ம சாப்பிடும்போது ஃபுட் டைஜஷன் ஆகுறது, ரெஸ்பிரேஷன், ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் கிரேப்ஸ், வீட்டில் அயன்லாம் ரஸ்ட் ஆகுறது, பர்னிங் ஆஃப் ஃபியர்ஸ், கேண்டில் வாக்ஸ் பேர்ன் ஆகுறது, ஃப்ரூட்ஸ் ரிப்பனிங் ஆகுறது, இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. எவல்யூஷன் ஆஃப் எ கேஸ், ஃபார்மேஷன் ஆஃப் எ precipitation, சேஞ்ச் இன் கலர், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் ஸ்டேட். ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எவல்யூஷன் ஆஃப் கேஸ் அப்படின்னா நம்ம ஒரு டெஸ்ட் டியூப்ல ஜிங்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜிங்க் ஃபியூன் கிரானுவல்ஸ் அப்படின்னா குட்டி குட்டி துகள்லாம் அந்த கோனிக்கல் ஃபிளாஸ்குள்ள நம்ம ஆட் பண்ணிட்டு அது கூட ஹைட்ரோகுளோரிக் இல்லைன்னா H2SO சல்ஃபியூரிக் ஆசிட் ஏதோ ஒன்று ரெண்டுல எதனாலும் ஊற்றிக்கலாம். அப்படி நம்ம ஊற்றும் போது உள்ள இருந்து பபிள்ஸ் வெளியில வர ஆரம்பிக்கும். அந்த பபிள்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ். அதுதான் குட்டி குட்டி பபிள்ஸா வெளியில வர ஆரம்பிக்கும். இப்போ ஜிங்க் Z10 நம்ம சேர்த்திருக்கிற சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4 ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது இந்த SO4 இது கூட சேர்ந்துரும். Z10SO4 plus H2. இதுதான் எவல்யூஷன் ஆஃப் கேஸ். ஏன்னா நம்ம ஜிங்கும் ஹைட்ரோகுளோரிக் ஆசிடும் சேர்க்கிறோம், உள்ள இருந்து ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகுது பபிள்ஸ் மாதிரி. அதுதான் எவல்யூஷன் ஆஃப் கேஸ். நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மேஷன் ஆஃப் precipitation. இங்கே லெட் நைட்ரேட் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு டெஸ்ட் டியூப்ல லெட் நைட்ரேட் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது கூட பொட்டாசியம் அயோடைடு சொல்யூஷனை சேர்க்கும் போது எல்லோ precipitate நமக்கு கிடைக்கும். கீழே பாட்டம்ல போய் ஸ்டோர் ஆகும் அந்த லெட், அந்த எல்லோ precipitate. இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயோடைட் 2Ki லெட் நைட்ரேட் PbNO3. ஸோ இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு PbL2வும் KNO3யும் கிடைக்கும். ஸோ லெட் அயோடைடு தான் நமக்கு precipitate-ஆ கிடைக்கும். அதுதான் எல்லோ கலர் சப்ஸ்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம்ல அந்த எல்லோ கலர் precipitate-ஓட நேம் கேட்டாங்கன்னா லெட் அயோடைடுன்னு சொல்ல தெரியணும். அந்த லெட் அயோடைடோட கலர் என்னன்னு கேட்டாங்கன்னா எல்லோ precipitate சொல்லிட்டு சொல்ல தெரியணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் கலர். சேஞ்ச் இன் கலர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிட்ரிக் ஆசிடும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா
பொட்டாசியம் பெர்மாங்கனேட் சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி பர்பிள் கலரில் இருக்கும். அது கூட சிட்ரிக் ஆசிடை வந்து லெமன் நம்ம லைட்டாக ஒரு 2 சொட்டு அப்படி இது பண்ணும்போது இந்த பர்பிள் கலர் ஃபேட் ஆகி நமக்கு இந்த மாதிரி ஒரு கலர்லெஸ் சொல்யூஷன் கிடைக்கும். அதே மாதிரி பொட்டாசியம் டைக்ரோமேட் சொல்யூஷன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அந்த சல்ஃபர் டை ஆக்சைடை வந்து அது வழியாக நம்ம பாஸ் பண்ணும்போது அதோட கலர் சேஞ்ச் ஆகி ஆரஞ்சுலேருந்து க்ரீன் கலராக வரும். இதுதான் கெமிக்கல் ரியாக்ஷன் சேஞ்ச் இன் கலர்ஸ். இதில் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம்ல பொட்டாசியம் டைக்ரோமேட் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கணும். இந்த கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரியாக்ஷன் வந்து மேபி கோல்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஹாட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு கண்டிஷனில் அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குயிக்லைம் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது ஸ்லேக்லைம் வந்து ப்ராசஸ் அந்த ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். CaO + H2O இது ரெண்டும் சேரும்போது CaOH2O ஹீட்டும் உங்களுக்கு வந்து ரிலீஸ் ஆகும். இப்போ அதே சமயத்தில் பேரியம் ஹைட்ராக்சைடு வந்து அமோனியம் குளோரைடு கூட ரியாக்ட் ஆகும்போது ஹீட் அப்சார்ப் ஆகிரும். டெஸ்ட் டியூப் வந்து கோல்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹீட் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது, இங்கே வந்து ஹீட் வந்து அப்சார்வ் ஆகுது. ஸோ உங்களுக்கு டெஸ்ட் டியூப் வந்து கோல்டாக வந்து இருக்கும். அதுதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் ஹாட்டாகவும் இருக்கலாம், கோல்டாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் 2 டைப் இருக்குது, எக்ஸோதெர்மிக் எண்டோதெர்மிக். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எக்ஸோ மீன்ஸ் எக்ஸிட், அப்போ வெளியில் வரும், அப்போ ஹீட் ரிலீஸ் ஆகி வெளியில் வரும், அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். எண்டோதெர்மிக் மீன்ஸ் அப்படியே ஆப்போசிட், ஹீட் அப்சார்ப் ஆயிரும், டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்டேட். அதோட ஸ்டேட்டில் வந்து சேஞ்ச் ஆகுறது. ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் என்ன ஃபார்மில் இருந்தாலும் இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேர்னிங் ஆஃப் கேண்டில், வேக்ஸ் தான். வேக்ஸ் வந்து சாலிடாக இருக்கும், நம்ம வந்து அதை வந்து பேர்ன் பண்ணும்போது வேக்ஸ் மெல்ட் ஆகி லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாறும். அதே சமயத்தில் கம்ப்யூஷன் அந்த கேஸ் வந்து அப்படியே வெளியில் போகுதுல, அது வந்து கார்பன் டை ஆக்சைடு. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ரியாக்ஷனில் இவ்வளோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது கெமிக்கல் ரியாக்ஷன், அதோட எக்ஸாம்பிள்ஸ், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு. அடுத்து கெமிக்கல் ஈக்குவேஷன். கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா மெத்தட் ஆஃப் ரெப்ரசன்டிங் a chemical reaction with the help of symbol formula of the substance involved in it is known as a chemical equation. ஸோ ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ப்ராசஸில் என்னென்ன சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத அதோட சிம்பிள்ஸ் ஃபார்முலா அதெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுறதோட பேர் தான் கெமிக்கல் ஈக்குவேஷன். முன்னாடினா கெமிக்கல் ஈக்குவேஷன் எப்படி ஃபர்ஸ்ட் டைமில் எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ ஜிங்க் அப்படின்னா அது அப்படியே ஃபுல் நேம்லேயே எழுதுவாங்க, சல்ஃபியூரிக் ஆசிட்னா அது அப்படியே எழுதுவாங்க. இந்த மாதிரி எழுதுறதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு ஈக்குவேஷன். வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறதோட பேர் வேர்டு ஈக்குவேஷன். அதுக்கப்புறமா வேர்டு ஈக்குவேஷனை கெமிக்கல் ஈக்குவேஷனாக சேஞ்ச் பண்ணி சிம்பிள்ஸ் ஃபார்முலா அது மூலமாக எழுத ஆரம்பித்தாங்க. ஏன்னா வேர்டு ஈக்குவேஷன் எழுதும் போது ரொம்ப பெருசாக இருந்தனால ரொம்ப ஷார்ட்டாக எழுதுறதுக்காண்டி இந்த கெமிக்கல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதோட ஃபார்முலா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ சிம்பிள் ஆஃப் ஜிங்க் அப்படின்னு பார்க்கும்போது இசட்டன், ஃபார்முலா ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, ரெண்டும் சேரும்போது ஜிங்க் சல்ஃபைட் ZnSO4. இந்த மாதிரி அதோட சிம்பிள் ஃபார்முலாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி எழுத ஆரம்பிச்சாங்க. இதுதான் கெமிக்கல் ஈக்குவேஷன். இதில் லெஃப்ட் சைடு இருக்கிறது ரியாக்டன்ஸ், ரைட் சைடு இருக்கிறது ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு ரெண்டையுமே செப்பரேட் பண்ணி காட்டுவோம். இப்போ இங்கே வந்து 1 or more ரியாக்டன்ட் இருந்துச்சுன்னா ரெண்டு ரியாக்டன்ட் நடுவில் ப்ளஸ் சைன் போடணும். அதே மாதிரி 2 or more ப்ராடக்ட்ஸ் இருந்தாலும் அதோட சென்டரில் ப்ளஸ் சைன் போடணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன்னா 2 சைடுமே அதோட நம்பர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து செப்பரேட்டாக ஒரு கிளாஸில் எப்படி பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இங்கே வந்து நம்ம வந்து இப்போ சும்மா ஒரு ஓரல் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் Zn. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை தான் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு ZnHSO. ஸோ இந்த பக்கம் உங்களோட ரியாக்டன், இந்த பக்கம் உங்களோட ப்ராடக்ட்.
ரெண்டையுமே நம்ம எழுதிக்கணும். இப்போ ஜிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்ல 1 இருக்குது, ப்ராடக்ட் சைடில் 1 இருக்குது. அதே மாதிரி ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 1 இருக்குது, இங்கேயும் 1 தான் இருக்குது. ஓ இங்கே 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். ரெண்டு சைடுமே ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்கு. ரியாக்டனும் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ். அதே சமயத்தில் அன்பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னா அன்ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இல்லைன்னா 1 ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ரியாக்டன் சைட்லேயோ ப்ராடக்ட் சைட்லேயோ இருந்துச்சுன்னா அதுதான் அன்பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். இதை வந்து ஸ்கெலிட்டல் கெமிக்கல் ஈக்குவேஷன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒரு அன்பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் கண்டிப்பாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடில் இருக்கிற ஆட்டமை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா மேட்டர் கேன் பி கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்டு இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ சிம்பிளாக சொல்லணுமா, டோட்டல் மாஸ் ஆஃப் த எலமெண்ட் present in the product of chemical reaction equal to the total mass of the element present in the reactant. ரொம்ப சிம்பிளா the total mass of reactants equal to the total mass of product. அதுதான் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஈக்குவலா இருந்துருச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம்னா 5 டைப்ஸ் இருக்குது. காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகாம்போசிஷன் ரியாக்ஷன், displacement reaction, double displacement reaction, oxidation and reduction reaction. First one பார்க்கலாம். combination பேர்லயே இருக்குது, combine ஆகும். 2 or more substance combine ஆகி ஒரு single substance கிடைக்கும். அதான் A plus B combine ஆகி AB அப்படிங்கிற ஒரு single substance கிடைக்கும். அதுதான் combination reaction. இப்போ burning of coal Z plus O2 ரெண்டும் சேர்ந்து CO2. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர் H2O O2வும் சேர்ந்து H2O. இதெல்லாம் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். ரெண்டு சப்ஸ்டன்ஸ் செப்பரேட்டாக இருக்கிறது சேர்ந்து ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸாக கிடைக்கும். ஸோ இதில் நல்லா பார்த்துக்கோங்க, காம்பினேஷன் ரியாக்ஷன் எப்போவுமே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே வந்து எவாலுவேஷன் ஆஃப் ஹீட் இருக்கும். ஹீட் வந்து ரிலீஸ் ஆகி வெளியில் போகும். இப்போ பேர்னிங் ஆஃப் நேச்சுரல் கேஸ்னா CH4 + 2O2 இது கம்பைன் ஆகும்போது CO2 + 2H2O + எனர்ஜியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம டீகம்போசிஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இதில் எல்லாத்துலேயுமே இந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன்லையும் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் தான் நடக்கும். நம்ம வந்து சுவாசிக்கிறோம்ல அதுதான். அடுத்து வந்து நம்ம ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணுறோம், அது வந்து புரோக்கன் ஆகி நமக்கு சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் இந்த மாதிரி டைஜஷன் அப்போ நடக்குது. அதுவும் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அந்த குளுக்கோஸ் வந்து புரோக்கன் ஆகிருக்குல்ல, அந்த குளுக்கோஸ் மறுபடியும் அப்சர்வ் பண்ணுதில்ல, அதுவும் ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் தான். இந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகி நம்மளோட செல் பாடியில் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணும். அதை தான் நம்ம வந்து ரெஸ்பிரேஷன் சொல்கிறோம். இதுதான் அதுக்குள்ள ஈக்குவேஷன். C6H12O6 + 6O2 இது சேர்ந்து CO2 + 2H2O + எனர்ஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் அப்போ அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் நடக்கும். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். எண்டோதெர்மிக்னா ஹீட் வந்து அப்சார்ப் ஆகும். இப்போ ஃபெரஸ் சல்ஃபைட் வந்து ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி ஃபெரிக் ஆக்சைடாகவும் சல்ஃபர் டை ஆக்சைடாகவும் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடாகவும் மாறும். அதே மாதிரி லைம்ஸ்டோன் வந்து ஹீட்டை அப்சார்ப் பண்ணி குயிக் லைமாக கன்வெர்ட் ஆகும். நெக்ஸ்ட் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னா அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட் காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு ஸ்பிளிட் அப் டு 2 or more சிம்பிளர் சப்ஸ்டன்ஸ் வந்து வரும். ஒரு சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் ஸ்பிளிட் ஆகி 2 or more சிம்பிளர் சப்ஸ்டன்ஸாக மாறுறது தான் டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இது வந்து ஆப்போசிட் ஆஃப் எ காம்பினேஷன் ரியாக்ஷன். ஏபி அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் ஸ்பிளிட் ஆகி A + B அப்படின்னு கிடைக்கிறது தான் உங்களுக்கு வந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CaCO3 ஹீட் அப்சார்ப் பண்ணும். இது வந்து ஒரு லைம்ஸ்டோன். இது உங்களுக்கு CaO + CO2 இந்த மாதிரி ரெண்டு சப்ஸ்டன்ஸாக கிடைக்கிறது தான் உங்களுக்கு டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் அப்போ 3 ப்ராசஸ் நடக்கும். ஹீட், லைட் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி ஏதோ ஒன்று இந்த ரியாக்ஷன் அப்போ பிரேக் டவுன் ஆகும். ஸோ இது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். டீகம்போசிஷன் ரியாக்ஷன் எப்போவுமே எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இதில் 3 ரியாக்ஷன் நடக்குது. ஹீட்டு, லைட்டு இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி.
அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வச்சு நடக்குது அப்படின்னா அதோட பேரு தெர்மல் டீகாம்போசிஷன். இதுல வந்து ஹீட் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ ஃபெரஸ் சல்ஃபேட்டை நம்ம ஹீட் பண்ணும்போது கிரீனா இருக்கிற ஃபெரஸ் சல்ஃபேட் ரெட்டிஷ் ப்ரௌனா சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி லைம் ஸ்டோனை ஹீட் பண்ணிங்கன்னா குயிக் லைமா சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லைட் மூலமா இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அதோட பேரு போட்டோ லைட்டிங் டீகாம்போசிஷன். இங்க சன்லைட்டை கேரி பண்ணி இந்த ப்ராசஸ் நடக்கும். சில்வர் குளோரைடு வந்து சன்லைட்ல வச்சிங்கன்னா சில்வர் குளோரைடு ஒயிட் கலர்ல இருக்கும், சன்லைட்ல வைக்கும்போது கிரே கலர்ல மாறிடும். இதை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோகிராஃபி முன்னாடி வந்து இதை நான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபார்முலானா படிச்சுக்கோங்க. இதுல வந்து சில்வர் புரோமிடும் இதே ப்ராசஸ் தான், இந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸ் நடந்துச்சுன்னா இதோட பேரு எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன். இதுல வந்து எலக்ட்ரோலைட்ஸ் ஆஃப் வாட்டர் மூலமா இந்த ப்ராசஸ் நடக்கும். வாட்டர் கொடுத்து அதில் வந்து வாட்டரோ ஆக்சிஜன் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஆனோட் கேத்தோடு இந்த மாதிரி எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் மூலமாக இது நடக்கும். ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் வந்து நிறைய எனர்ஜி வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் வந்து லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்டை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல போய் இது போய் உட்காந்துக்கும். அதுதான் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிளஸ் பிசி அப்படின்னு இருக்குன்னா இதுல மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் என்ன பண்ணும், லெஸ் ரியாக்டிவ் எலமெண்ட்டை டிஸ்பிளேஸ் பண்ணும். இப்போ இந்த சி வந்து இங்கே வந்துடும், இதை டிஸ்பிளேஸ் பண்ணி ஏசி பிளஸ் பி இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுறதோட பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஒரு இதுல இருந்து இந்த மோர் ரியாக்டிவ் எலமெண்ட் டிஸ்பிளேஸ் பண்ணி லெஸ் ரியாக்டிவ் எலமெண்டோட பிளேஸ்ல வந்து உட்காந்துக்கும். அதுதான் என்னது, சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். அயன் நெயில் வந்து காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணும் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல இருந்து. அப்போ இந்த அயன் சல்ஃபேட் சொல்யூஷன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு அயன் நெயில வந்து ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்ல நம்ம வைக்கும் போது அங்கே காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிடும். அப்போ உங்களுக்கு அயன் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ஈக்குவேஷன் பாருங்க, இதுதான் அயன் Fe அயன், காப்பர் சல்ஃபேட் CuSO4. இதுல இந்த காப்பர் டிஸ்பிளேஸ் ஆகி வெளியில போயிருது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது FeSO4. அதுதான் உங்களுக்கு அயன் சல்ஃபேட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி சிங்க் சல்ஃபைடு வந்து சிங்க் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சிங்க் வந்து காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணும். காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன்லேருந்து சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறனால ஒரு ஒரு தகடு மாதிரி இருக்குன்னா அதில் நிறைய ஹோல்ஸ் வரும், இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கிறனால. இதெல்லாம் வந்து நம்ம நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அதுக்குள்ள ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளேஸ் ஆச்சு. இங்க அப்படி இல்லை, 2 காம்போனன்ட் ரியாக்ட் பண்ணி அதோட அயன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா 2 நியூ காம்போனன்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். 2 காம்போனன்ட் ரியாக்ட் பண்ணி அதோட அயன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூ காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுறது பேர் தான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி பிளஸ் சிடி இந்த மாதிரி இருக்குன்னா என்ன நடக்கும்னு பாருங்க, இந்த சியும் இந்த பியும் சேர்ந்துக்கும். ஸோ சிபி பிளஸ் ஏடி. ஓகேவா, இந்த மாதிரி நடக்கிறதோட பேர் தான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, பேரியம் குளோரைடு சொல்யூஷன் சோடியம் சல்ஃபைட் சொல்யூஷன் கூட ஆட் பண்ணும்போது ஒயிட் precipitate ஃபார்ம் ஆகும். பேரியம் சல்ஃபைட் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ஒயிட் precipitate சொல்யூஷன் என்னது, பேரியம் சல்ஃபைட். ஓகேவா, இது வந்து சோடியம் குளோரைடு சொல்யூஷனும் இது கூடவே சேர்ந்து ஃபார்ம் ஆகும். இப்போ இதுக்கு வந்து ஈக்குவேஷன் பாருங்க, ஃபர்ஸ்ட் சோடியம் சல்ஃபைட் Na2SO4 பேரியம் குளோரைடு BaCl2. இப்போ என்ன ஆகுது, இது ரெண்டும் சேர்ந்துக்கும் பேரியம் சல்ஃபைட் BaSO4. இந்த பேரியம் சல்ஃபைட் தான் நமக்கு ஒயிட் precipitate கிடைக்கும். ரிமைனிங் இருக்கிற இந்த NaCl வெளியில போயிடும். ஸோ precipitate அப்படின்னா எந்த ரியாக்ஷன்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு இன்சால்யூபிள் சாலிட், அதை தான் என்னன்னு சொல்றோம்னா precipitate அப்படின்னு சொல்றோம். இந்த சொல்யூஷனை வந்து நம்ம அதுல இருந்து செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட பேரு தான் precipitation reaction.
நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்சாலியபிள் சாலிட் அந்த சப்ஸ்டன்ஸோட பேரு precipitate. நம்ம அதுல இருந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம்ல அந்த சொல்யூஷன்ல இருந்து, அந்த ப்ராசஸோட பேர் இல்ல, அந்த ரியாக்ஷனோட பேரு precipitation ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன் ஏஷன் அடிஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் என்ன ஆகுது? ஆட் ஆகுது. 2 வாட்டி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது ஆக்சிடேஷனையும் ரிடக்ஷனையும். ஆக்சிடேஷன் அடிஷன். அப்போ ஆக்சிடேஷன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஒரு சப்ஸ்டன்ஸ்ல அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன்னா அதுதான் ஆக்சிடேஷன். இங்க ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் நடக்கும். ஆக்சிஜன் ஆட் ஆகும், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். ரிடக்ஷன் அப்படியே ஆப்போசிட். அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன், ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன், அதுதான் ரிடக்ஷன். அடுத்து ரேடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஒரே ரியாக்ஷன்ல ஆக்சிடைஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். அதாவது ஒரு ரியாக்டன் வந்து ஆக்சிடேஷன் ஆகும், ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ்ட் ஆகும். இந்த 2 ப்ராசஸும் ஒரே ஈக்குவேஷன்ல நடக்குது அப்படின்னா அதோட பேர் தான் ரேடாக்ஸ் ரியாக்ஷன். ரேடாக்ஸ் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனோட எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். 2Cu காப்பர் ஆக்சிஜன் கூட சேரும்போது ஹீட் பண்ணும்போது உங்களுக்கு காப்பர் ஆக்சைடு கிடைக்கும். அப்போ இந்த ரெட் ப்ரௌன் கலர்ல இருக்கிற காப்பர் ஆக்சைடா வரும்போது பிளாக் கலர்ல ஆயிரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த காப்பர் வந்து ஆக்சிஜனை கெயின் பண்ணுதுல்ல, இதுதான் உங்களுக்கு வந்து காப்பர் அந்த பிளாக் கலர்ல கிடைக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ். இந்த ரியாக்ஷன் பாருங்க, இங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த H2 வந்து ஆக்சிடேஷன் ஆகுது, இந்த Cu இது வந்து ரிடக்ஷன் ஆகுது. ஏன்னா O கேன்சல் ஆகுது, அதனால இங்க ரிடக்ஷன் ஆகுது, இங்க O ஆட் ஆகுது, அதனால ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா? இதுதான் ரேடாக்ஸ் ரியாக்ஷன். இனி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன் ரியாக்ஷனோட எஃபெக்ட் என்னெல்லாம் நம்மளோட எவ்ரிடே லைஃப்ல என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கரோஷன். கரோஷன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் அப்போ மெட்டல் வந்து ஹீட் அப் ஆகும். கிராஜுவலா ஏர் இல்லைன்னா மாய்ச்சர் இல்லைன்னா எதனாச்சும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால ரஸ்டிங் ஆஃப் அயன் தான் அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள். கொஞ்சம் கொஞ்சமா அந்த இது வந்து இதாகிறது. இதுதான் அதோட எக்ஸாம்பிள். அயனுக்கு வந்து 4Fe, அது கூட ஆக்சிஜன் வாட்டர் சேரும்போது ஹைட்ரேட்டட் அயன் 3 ஆக்சைடு கிடைக்கும், அதுதான் ரஸ்ட். இந்த ரஸ்டிங் ஆஃப் அயன் வந்து ஒரு ரேடாக்ஸ் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் வந்து கரோஷனுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஸ்டிங் ஆஃப் அயன் தான். ரெட்டிஷ் ப்ரௌன் கோட்டிங், அந்த அயனுக்கு மேல ஒரு கோட்டிங் வரும்ல, நம்ம வீட்டு ஜன்னல் எல்லாம் பாத்தீங்கன்னா துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும்ல, அதுதான் ரஸ்டிங் ஆஃப் அயன். நெக்ஸ்ட் வந்து பிளாக் கோட்டிங் ஆஃப் சில்வர். நம்ம காலில் கொலுசு போட்டிருப்போம், கொஞ்ச நாள் வெயில்ல நம்ம நடந்துட்டே இருக்கும் போது அதுக்கு மேல வந்து ஒரு பிளாக் கலர் லேயர் கோட் ஆகுதுல்ல, அதெல்லாம் சில்வர் மேல ஆகுற கோட்டிங். அடுத்து காப்பர் மேல கிரீன் கோட்டிங். வீட்டுல விளக்குனா வச்சிருப்பாங்களா, அதுல வந்து ரொம்ப நாள் அதை விளக்காம அதை கிளீன் பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம்னா அதுக்கு மேல வரக்கூடிய அந்த கிரீன் கலர் கோட்டிங் தான். ஸோ இது எல்லாமே கரோஷன். இதோட இம்பேக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து நம்ம கார் பாடிஸ்லாம் அயன் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ அது வந்து டேமேஜ் ஆகும். பிரிட்ஜஸ், அயன் ரேலி, ஷிப்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இது வந்து டேமேஜ் பண்ணும். இந்த மாதிரி கரோட் ஆகுறதுனால இது வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம். இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெயிண்டிங், கிரீசிங், கால்வனைசேஷன், குரோமியம் பிளேட்டிங், அலாயிங் த மெட்டல், இதெல்லாம் பண்ணி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்போ வீட்லயே ஜன்னலுக்கு இரும்பு கம்பி வைப்பாங்க, அது வந்து கரோட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பெயிண்ட் பண்றோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஒன் டிரான்சிடிட்டி அப்படின்னா ஃபேட் இல்லைன்னா ஆயில் வந்து ஆக்சிடைஸ்ட் ஆயிரும், அதோட பேர் தான் ரான்சிட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஃபுட் ஐட்டம் வந்து ஸ்மெல் இருக்கும், இல்லைன்னா அதோட டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் நம்ம வந்து இந்த பேக்கெட் சிப்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கும்போது அதோட ஸ்மெல் இல்லைன்னா டேஸ்ட் லைட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும்ல, அதுதான் ரான்சிடிட்டி. இதுலேருந்து எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுட்டு வந்து ஃபேட் இல்லைன்னா ஆயில் இருக்கும் கண்டிப்பா, அது வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்காக அது கூட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஃபேட்டு ஆயில் அந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகி அந்த ஸ்மெல் சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி அந்த ஃபுட்டை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்ல வந்து இது பண்ணி வைப்பாங்க. ஆக்சிடேஷன் அதோட ஆக்சிடேஷன் ப்ராசஸை ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்ல வந்து லாக் பண்ணி வைக்கிறது மூலமா.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிங் ஆஃப் பேக்ஸ். அந்த சிப்ஸ் பேக்கெட் அந்த கவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக ரொம்ப அந்த மாதிரி ஃப்ளக்ஸ் நல்லா பஃப்னு இருக்கும்ல, அதுதான். அது கூட வந்து அதில் வந்து என்ன கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நைட்ரஜன் கேஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து ஆக்சிடேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அதனால தான் சிப்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பஃப்னு இருக்கும்போது சாப்பிடும்போது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இல்லாட்டி அந்த டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி ஃபுட்டை வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஸ்டோர் பண்ணுறது மூலமாகவும் நம்ம வந்து ரான்சிடிட்டியை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெசன். இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. ஒன் ஷார்ட் ரிவிஷன் பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.